வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இப்போது மாரான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். மாரான் ஆலயத்துக்கு, மாரான் மரத்தாண்டர் ஆலயம், மாரான் பஹாங். அந்த இந்த வீடியோவில் ஒரு படம் போட்டிருப்போம். அது சென்னூரோட டோல். சென்னூர் டோல் நீங்கள் கேரளேருந்து வரீங்கன்னா நீங்கள் ஹைவே எடுத்து லபுராயா பந்தாய் தீமோ எடுத்து நீங்கள் நேராக சென்னூர் டோல், சென்னூர் எக்ஸிட், காராக் தாண்டி, லஞ்சாங் தாண்டி, தமிர்லோ தாண்டி, தமிர்லோவுக்கு பிறகு சென்னூர் டோல்னு வரும். சென்னூர் டோலில் நீங்கள் வெளியாகணும். சென்னூர் டோலில் நீங்கள் வெளியானோன்னே நீங்கள் அந்த ஜங்ஷனில் ரைட்டில் போகணும். அந்த படம் இங்கே முன்னுக்கு இருக்குது பாருங்கள். ரைட்டில் நீங்கள் போகணும். ஜங்கான்னு போட்டிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போகணும். ரைட்டில் வலது பக்கம். இப்போ நம்ம ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் அந்த பாதை. தொடர்ந்து எங்கெங்கே நம்ம வளையணுமோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபோ நம்ம கொடுப்போம். இப்போது மாரான் புனித நடைக்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய பக்தர்கள். இப்போது இந்த சாலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அன்றைய காலத்தில் இந்த சாலை சின்ன சாலை, குறுகலாக இருக்கும். இப்போது அரசாங்கத்தில் ரொம்ப சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கடந்த சில வருடங்களாக இந்த சாலை புது சாலை அருமையாக இருக்கின்றது. இந்த பாதையில் நீங்கள் எங்கேயும் வளையாமல் நேராக நீங்கள் போகணும். இடையில ஜங்கா 20, ஜங்கா 18 இப்படிலாம் வரும். எங்கேயும் வளையாமல் நேராக நீங்கள் போகணும் அந்த பாதையில். இடையில நிறையா அந்த மாதிரி சாலை வரும். நீங்கள் எங்கேயும் நிற்காமல் திரும்பாமல் நீங்கள் நேராக செல்ல வேண்டும். சில ஜங்ஷனில் டிராஃபிக் லைட் இருக்கும், சிலதில் இருக்காது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்க. ஓகே, இந்த இடத்துல கோயில், மாரான் மரத்தாண்டர் கோயில், குயில் ஸ்ரீ மரத்தாண்டர்னு ஒரு சைன் போர்ட் இருக்கும். இங்கே நீங்கள் வலது பக்கம் நீங்கள் வளையணும். யூ ஹேவ் டு டர்ன் ரைட் ஹியர். தேர்ஸ் அ சைன் போர்ட் ஜஸ்ட் நவ், brown in color, குயில் ஸ்ரீ மாரான் மரத்தாண்டவர், குயில் ஸ்ரீ மரத்தாண்டவர். ஆஃப்டர் த சைன் போர்ட் யூ டர்ன் ரைட். ஓகே, இந்த இடத்துல இதுதான் நீங்கள் முக்கியமாக மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஜங்ஷனை, இந்த ஜங்ஷனில் வலது பக்கம் நீங்கள் டேர்ன் பண்ணணும். நீங்கள் வலது பக்கம் டேர்ன் பண்ணோன்னே இதெல்லாம் வரும், மறந்துடாதீங்க. இங்கே நீங்கள் ரைட் எடுக்கணும். இந்த இடத்துலேருந்து கோயில் ஒரு 17 கிலோமீட்டர். இன்னொரு சைன் போர்ட் இருக்கும், இன்னும் 2-3 சைன் போர்ட் வரும். குயில் ஸ்ரீ மரத்தாண்டவர்னு அந்த சைன் போர்ட் அரசாங்கத்தில் போட்டது. ஏன்னா அது நம்மளுடைய ஆலயம் ஒரு டூரிஸ்ட் சென்டர்னு முந்தி நம்ம அதுக்கு ஆயத்தமான வேலையை செஞ்சோம். இங்கே ஒரு சைன் போர்ட் இருக்குது பாருங்கள், குயில் ஸ்ரீ மரத்தாண்டர் 17 கிலோமீட்டர். இந்த சைன் போர்ட் நீங்கள் தாண்டி போகணும். அதுதான் சரியான சாலை. நேராக போகணும். நீங்கள் அந்த பாதையில் நேராக போனீங்கன்னா ஒரு T ஜங்ஷன் வரும். அந்த T ஜங்ஷனில் நீங்கள் ரைட்டில் டர்ன் பண்ணணும் கோயிலுக்கு. வேறு எங்கேயும் வளைய வேணாம். இடையில நீங்கள் செல்லும்போது இந்த சாலை கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கவனமாக செல்ல வேண்டும், வேகமாக செல்லாதீங்க. சில இடத்துல கார்னர்லாம் ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ட்ரை டு கோ ஸ்லோ. ஓகே, கீப் யூர் ஐஸ் ஆன் த ரோட். செம்பனை தோட்டங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் இந்த சாலையில். நீங்கள் கோலம்பூர்லேருந்து வந்தீங்கன்னா, கோலம்பூர்லேருந்து நீங்கள் இந்த கம்பங்காவோட டோலுக்கு நீங்கள் வருவதற்கு ஒரு 2 மணி நேரம் பிடிக்கும். 2 மணி நேரம்.
2 மணி நேரம். கம்பங்காவா டோல்லேருந்து கோயில் வந்து ஒரு 45 மினிட்ஸ், 45 நிமிஷத்துக்கு 1 hour. ஓகே, ரொம்ப வேகமாக வராதிங்க, பார்த்து வாங்க. இதுதான் உங்களோட டைமிங். ஆனால் நீங்கள் வந்து எண்ணெய் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் அந்த கம்பங்காவாக்கு உள்ளுக்கு வராதுக்கு முதலே நீங்கள் பிடிச்சிருங்க. எண்ணெயெல்லாம் பிடிச்சிருங்க. ஆனால் கம்பங்காவா டோல் தாண்டி நீங்கள் வரும்போது அங்கே ஒரு எண்ணெய் கடை இருக்குது. ஸ்மார்ட்னு ஒரு எண்ணெய் கடை. அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கும், வெள்ளை கலர் மஸ்ஜித். அதுக்கிட்ட ஒரு எண்ணெய் கடை இருக்குது. பட் முடிஞ்ச அளவு நீங்கள் ஹைவேலேயே எண்ணெயை போட்டு வந்துடுறது நல்லது. இந்த சாலையில் வந்து சில கோர்னர்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சாலை சற்று சின்ன சாலையாக இருக்கும். இருந்த போதிலும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக வேக கட்டுப்பாட்டை வந்து பார்த்து நீங்கள் மெதுவாக வர வேண்டும். அருமையான காட்சி. நம்ம வந்து இது வந்து கவுசான் ஹுத்தான்னா ஜங்கல் ஏரியா. ஓகே, இந்த சாலை வந்து அருமையான காட்சி. அதே நேரத்தில் வந்து சாலை ரொம்ப வளைவாக இருக்கும். The corners are sharp here, so you must be careful when you drive. ஆனால் போதுமான சைன் போர்ட்லாம் இருக்குது. ஸோ வேக கட்டுப்பாட்டை வந்து நீங்கள் பார்த்து மெதுவாக நீங்கள் வர வேண்டும். சற்று நிதானமாக நாம் சென்றால் பிரச்சனை இல்லை. ஆல் த பெஸ்ட். மாரான் மரத்தாண்டர் வந்து உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பான். இருந்த போதிலும் நாம் வந்து சாலை விதிகளை பின்பற்றி சென்றால் எல்லாருக்குமே சிறப்பு. இந்த சாலையில் வந்து எங்கேயும் விளையாதீங்க, நேராக போங்க. நேராக போனால் அங்கே ஒரு T junction வரும். T junction. You must go straight in this road. Don't turn any left for any right. சைன்போர்ட் வரும், மாரான் ஜங்கல் எல்லாம் வரும். அது எங்கேயும் திரும்பாதீங்க. நேராக சென்று அங்கே ஒரு T junction வரும். அந்த T junctionல ரைட் போகணும். அந்த T junctionலேருந்து 4 கிலோமீட்டர். தயவுசெய்து கவனம் வந்து சாலையில் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் சிறிய ரோடு, வளவான ரோடு. வேக கட்டுப்பாட்டை வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துக்கு பேர் வந்து கோலசந்தோல். செந்தோல் கோயிலில் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு இடம் இருக்குது கோலசந்தோல்னு. இந்த சாலையில் வந்து நேராக செல்ல வேண்டும், எங்கேயும் விளையாதீங்க. முக்கியமாக இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது. இதில் வந்து நேராக நீங்கள் செல்ல வேண்டும். இங்கே விளையாதீங்க, ரைட் சைடில் விளையாதீங்க. கோ ஸ்ட்ரைட். ஓகே, கோ ஸ்ட்ரைட், டோன்ட் டர்ன் ரைட். இந்த சாலையில் வந்து நீங்கள் செல்லும்போது 2 சைன்போர்டு வரும். கோயில் ஸ்ரீ மரத்தான்ற ஒன்று. ஸோ இந்த சாலையில் வந்து நேராக போங்க, கோ ஸ்ட்ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த T ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் முக்கியமான T ஜங்ஷன். இந்த T ஜங்ஷனில் வந்து அநேகமாக இங்கே வந்து போலீஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஜங்ஷனில் வந்து நீங்கள் ரைட்டில் டர்ன் பண்ணணும். கோலசந்தோல் மாரான். ஓகே, இந்த இடத்துல வந்து இங்கே வளைஞ்சிருங்க. இங்கேருந்து கோயில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர். இங்கே நீங்கள் இங்கே ஒரு சைன் போர்ட் இருக்கும், ஆனால் அவ்வளோ கிளியராக இல்லை. 4 கிலோமீட்டர். திரும்பி வரும்போதும் அதே சாலையில் வந்து நீங்கள் அங்கே வந்து டர்ன் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. இந்த சாலை வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஆனால் சின்ன சாலை. This road is good, but it is a bit narrow. So be careful, and the corners are sharp.
இந்த வளைவுலாம் ரொம்ப நீங்கள் இந்த சாலையில் வந்து கொஞ்சம் மெதுவாக வர்றது நல்லது. எங்கேயும் வளையாதீங்க. நேராக போனீங்கன்னா கோயில். இப்போ நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னொரு 3 கிலோமீட்டரில் கோயில் இருக்குது. The corners are sharp, so please come slowly. First time வரவங்க வேகமாக வராதீங்க. வாகனத்தை வந்து நீங்கள் பார்க் செஞ்சீங்கன்னா பார்த்து பார்க் பண்ணுங்கள். ஏன்னா சைட்டில் பள்ளமாக இருக்கும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக வண்டியை வந்து போடாதீங்க. ஏன்னா கோயிலில் வந்து சொல்லியிருக்காங்க, போலீஸ் சொல்லியிருக்காங்க, அப்படி பார்க்கிங் வந்து பார்க் பண்ண அவங்க ஒழுங்காக பார்க் பண்ணலன்னா வண்டியை வந்து டோ பண்ணிடுவாங்கன்னு அது ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமாக பார்க் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இடம் விட்டு பார்க் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள் வாகனத்தை வந்து அக்காண்டி துண்டுகளா. ஓகே ஜாகா, நன்றி. எதுக்கும் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுருங்க வண்டியில். கோயிலுக்கு அருகாமையில் வந்து பார்க்கிங்கெல்லாம் ஆலய நிர்வாகம் செய்திருக்கின்றார்கள். ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய வாகனத்தை வந்து நிறுத்தலாம். பஸ்ஸுக்கெல்லாம் அங்கே இடம் செஞ்சுருக்காங்க கோயில்கிட்ட. கோயிலுக்கு சொந்தமான செம்பனை மர தோட்டங்கள் அங்கே வந்து பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கிங் செய்யலாம், வாகனத்தோட பார்க்கிங். அப்படி அந்த இடம் நிறைஞ்சிருச்சுன்னா முன்கூட்டியே வந்து போலீஸ் இல்லாட்டி ரேலா அதிகாரிகள் வந்து செய்வார்கள். இதுதான் பார்க்கிங். ஆலயத்தோட பார்க்கிங் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஆலயத்தோட பார்க்கிங் இங்கே வந்து நிறைய காடி பஸ் எல்லாம் அங்கே போடலாம். சிறப்பாக செஞ்சுருக்காங்க. லைட் வசதியெல்லாம் போட்டிருக்காங்க, லைட்டு. ஸோ நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு வாகனத்தை போட்டு கோயில்கிட்ட தான் இருக்குது. கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோம். இங்கே காடியெல்லாம் நீங்கள் பார்க் செய்துட்டு நீங்கள் ஆலயத்துக்கு செல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாறான் மரத்தான்ற உங்களுக்கு துணையாக இருப்பான். எது எப்படி இருப்பினும் மெதுவாக வாங்கள். வெற்றிவேல் முருகா. இப்போது வந்து ஆலயத்துக்கு வந்து விட்டோம். ஓகே, இங்கே ஆலயத்துக்கு வந்து விட்டோம். மாறான் மரத்தான்ற ஆலயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்மளோட மற்ற வீடியோக்களை வந்து பாருங்கள். அதில் வந்து சிறப்பாக ஆலயத்தை பற்றி எழுதியிருக்கின்றோம். ஆலயம் வந்து விட்டோம். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.